பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. ஆமென். இங்கே எதை குறித்து நாம் பார்க்கிறோம் என்றால், 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்பொழுது, தாவீது ராஜா அவருடைய பாவத்தை அவருக்குள்ளாகவே அடக்கி வைத்து அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடாமல் இருக்கிறார். இதன் நிமித்தம் அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய கை அவர் மீது பாரமாயிருக்கிறதென்று. ஆனா அதே போல எப்பொழுது தாவீது ராஜா அவருடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் மறைக்காமல் அதை அறிக்கையிட்டாரோ, அப்பொழுது சொல்லுகிறார், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று. நம்முடைய வாழ்விலும் நாம் ஏதாவது பாவத்தில் விழுந்துட்ட பிறகு, இதை நான் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் என்னை தண்டித்து விடுவார் என்று நினைத்து நாம் அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். அதே போல நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவர் என்னை தண்டிக்க ஆரம்பித்து விட்டார், இதை மிஞ்சியும் நான் ஆண்டவரிடத்தில் போய் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டால் இன்னும் அவர் என் மீது கோபம் கொண்டு என்னை தண்டிப்பார் என்று நாம் நினைக்க வேண்டாம். இங்கே தாவீது ராஜா அவருடைய பாவத்தை அறிக்கையிடாதது நிமித்தம்தான் அவருக்கு பிரச்சனைகள் என்பது வந்தது. ஆனா எப்பொழுது அதை மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டாரோ, அப்பொழுதே அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று. ஆமென். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆமென். இன்னமும் நமக்கு கிருபையின் வாசல் அடைபடவில்லை. ஆகையால் இப்பொழுதே நாம் நம்முடைய பாவத்தை மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விலகுவோம். ஆண்டவரே நம் மீது இரக்கமாயிருந்து நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார். ஆமென்.